ஆதி சிறு வயதில் உள்ள சகோதரர் அவங்க வந்து ரொம்ப நன்றாக ஒற்றுமையாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட பல விசேஷ தன்மைகள், பல அவங்களோட சுபாவங்கள் வெவ்வேறாக இருந்துச்சு. ஆனால் பாபாவை வெளிக்காட்டினாங்க, அந்த உண்மையை வெளிக்காட்டினாங்க. அவங்க சம்பூர்ண நிலையும் அவங்க அடைஞ்சாங்க. நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் செய்யறது அப்புறம் நாங்கள் சம்பூர்ணமாக ஆகணும் இல்லையா? அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? பாருங்க, நம்மளை நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கோம் இல்லையா? முதல்ல நம்மெல்லாம் குடும்பம், ரெண்டாவது நம்மெல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம ஒருத்தர் இன்னொரு குடும்ப நபர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலவங்க நல்ல புத்திசாலிகள், சில பலசாலிகள், சிலவங்க நல்லா புதுமையை கொண்டு வருவாங்க, சிலவங்க சோம்பேறியாக இருக்காங்க, சிலவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க என்னோட சகோதரர்கள் தானே. நம்ம ஒன்றாக நம்ம சேவை செய்யும் போது, பிரம்மகுமாரியாக நம்ம இருந்து வேலையை செய்யும் போது, முதல் பிரம்மகுமாரிகள் அவர்கள் நம்மளும் பிகே தான், அவர்களும் பிரம்மகுமார் நானும் பிரம்மகுமாரி தான், அவர்களும் பிரம்மகுமாரிகள் தான். நாம் எல்லாம் ஒரே பெற்றோர்கள் தான் நம்ம பெறது. கடவுள் மூலியமாக தான், ஒரே முரளி, ஒரே கடவுள். நம்மெல்லாம் குழந்தைகள். அதனால முதல்ல ஒவ்வொரு நபர்களும் அவங்க சமஸ்காரத்தோட அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட சுய முகம், சொந்தக்குன்னு ஒரு முகம், அது இரட்டை பிறவிகளாக இருக்கும். அவங்களோட ஆளுமை வெவ்வேறாக இருக்கும். அதனால நான் ஒப்பிடக்கூடாது. நான் ஒப்பிட்டால் அதுக்கப்புறம் அதை பற்றி மற்றவங்களை பற்றி பேசினா நான் குழப்பத்தை உருவாக்குவேன். உதாரணத்துக்கு, ஒரு தாய் அவங்க மகனுக்கிட்ட சொன்னார், உங்கள் சகோதரர் பாரு, உன் அண்ணன் உன் சகோதரன் 1ஆவதாக வந்திருக்காரு பாருங்க, நிறைய மார்க் பெற்றிருக்காரு, பெரிய மார்க்லாம் பெற்றிருக்காரு. அண்ணன் பாரு, நீ பாரு 3ஆவது தான் கிடைச்சிருக்கு உனக்கு, அவன் 1ஆவது. மறைமுகமாக இந்த தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க, நான் அவங்க 2 பேத்துக்குள்ளே மோதலை உருவாக்குறேன், அந்த 2 குழந்தைக்குள்ளேயும் மோதலை உருவாக்குறேன், நான் ஒப்பிடும் போது மோதலை உருவாக்குறேன். ஆனால் நான் யாரையும் ஒப்பிடக்கூடாது. சென்டரில் கூட யாரெல்லாம் என்ன செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் நன்றி உணர்வோடு நன்றி கூற வேண்டும். ஒருத்தர் செய்கிறாங்க, என்ன அற்புதம் என்றால், இதோட குடும்பம் என்று இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கூட ஒருத்தவங்கக்கிட்ட இருக்கிற ஏற்கியம், அவங்க கிட்ட இருக்கிற அவங்களால செய்ய முடியாத அளவு பலமும். பள்ளிக்கூடத்தில் கூட எல்லாரும் கற்றுக்கொண்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு போனால் எல்லாரும் பள்ளிக்கூடத்தில், என் குடும்பத்தில் எல்லாரும் இன்ஜினியராகவோ ப்ரொஃபஸராகவோ ஆக மாட்டார், ஒரு ஜட்ஜாகவோ. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கென்ற ஒரு தகுதி இருக்கும். அதன் தகுதிப்படி அந்த வேலையை அவர்கள் செய்து முடிப்பாங்க. இருந்த போதிலும் எல்லாரும் என் குடும்பம் தான், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கறது நம்ம நிப்பாட்டுறோம். இந்த 2 விஷயத்தை மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கறது நிறுத்தணும். ஒருத்தர் இன்னொருத்தரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதயபூர்வமாக சந்தோஷமான இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பை அதே ஒருத்தர் செய்யறது இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கறதை நிப்பாட்ட வேண்டும். நான் செய்ய முடியுது, ஏன் உன்னால் செய்ய முடியாது? இந்த எதிர்பார்ப்பை நிறுத்த வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு உற்சாகமும் நன்றி உணர்வும் உருவாக்கும் போது மற்றவங்களுக்கு உற்சாகம். ஒருத்தர் இன்னொருத்தர் கூட கற்றுக்க கொள்ள வேண்டும் என்றும் மதிக்களிக்க வேண்டும் என்று நம்ம ஒன்றாக வாழும் போது இதுதான் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது.